இந்த வீடியோ நிச்சயமா எல்லாத்துக்குமே பயனுள்ளதா இருக்கும். ஜஸ்ட் இந்த வீடியோவை பாக்குறது மூலமா உங்களோட உடல்நிலை சரியா இருக்கா அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். ஆமா, டைட்டில்ல போட்டிருக்கிற மாதிரி கையில இருக்கிற உங்களோட விரல் நகங்களை வச்சுதான் உங்களோட உடல்நிலைய நம்ம பரிசோதிக்க போறோம். இது சாத்தியமானு கேப்பீங்க. தாம்பத்திய பிரச்சனையில இருந்து இதய பிரச்சனை வரைக்கும் அத்தனையும் விரலை பார்த்தே நம்மளால கண்டுபிடிச்சுக்க முடியும். எல்லாத்தோட கையிலயும் நகங்கள் இருக்கும். உங்க நெயில்ஸ் கீழே இருக்கிற அந்த ஸ்கின்னோட கனெக்ட் ஆகுதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த இடத்துல ஒரு சின்ன பிறை மாதிரி ஒரு ஒயிட் லேயர் இருக்கும். இந்த சின்ன ஒயிட் லேயரை வச்சுதான் நம்ம எந்தெந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த இப்போ கண்டுபிடிக்க போறோம். இந்த பிறை மாதிரியான சிம்பல் ரொம்பவும் அதிகமாவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்துல ரொம்ப கம்மியாவும் இருக்கக்கூடாது, இல்லாமையும் இருக்கக்கூடாது. கரெக்டான சைஸ்ல இருந்தா மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமா இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ உங்களோட சுண்டு விரல எடுத்து பாருங்க. சுண்டு விரல்ல பிறை மாதிரி ஒரு சின்ன சிம்பல் மீடியம் சைஸ்ல இருக்கா? இருந்ததுன்னா நீங்க சேஃப். அப்படி அந்த பிறை சிம்பல் ரொம்ப கம்மியா இருந்தாலோ இல்ல ரொம்ப அதிகமா இருந்தாலோ நீங்க ஆபத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களோட சுண்டு விரல்ல அந்த பிறை சிம்பல் ரொம்ப சிறுசா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சிறுநீரகம், சிறுகுடல், இதயம் சரியா வேலை செய்யல அப்படின்னு அர்த்தம். அதுவே அந்த பிறை சிம்பல் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம் இருக்கு அப்படின்னு அர்த்தம், அதாவது ஹை பிரஷர். அடுத்து உங்களோட மோதிர விரலை எடுத்து பாருங்க. உங்க மோதிர விரல்ல பிறை சின்னம் இல்ல அப்படின்னா உங்களுக்கு இனப்பெருக்க உறுப்புல பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம், அதாவது ரீப்ரொடக்ஷன் செய்யற ஆர்கன்ல ப்ராப்ளம். அதுவே இந்த பிறை மாதிரியான சிம்பல் ரொம்ப கம்மியா இருக்கு இல்ல லேசா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு செரிமான கோளாறு இருக்குன்னு அர்த்தம், அதாவது இன்டைஜஷன். அடுத்து உங்களோட நடுவிரலை எடுத்து பாருங்க. நடுவிரல்ல இந்த பிறை சிம்பல் ரொம்ப பெருசா இருந்ததுன்னா மூளையோட செயல்பாட்டிலையும் இதயத்தோட செயல்பாட்டிலையும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதுவே இந்த பிறை சிம்பல் நடுவிரல்ல ரொம்ப கம்மியாவோ இல்ல லேசாவோ இருந்தது அப்படின்னா ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து உங்களோட ஆள்காட்டி விரலை எடுத்து பாருங்க. இந்த ஆள்காட்டி விரல்ல பிறையோட சிம்பல் ரொம்ப கம்மியாவோ இல்ல இல்லாம இருந்தாலோ கணையம்லயும் குடல் பகுதியிலையும் செயல்பாடு சரியா நடக்கலன்னு அர்த்தம். அடுத்து உங்களோட கட்ட விரலை எடுத்து பாருங்க. உங்க கட்ட விரல்ல இந்த பிறையோட சிம்பல் இல்ல அப்படின்னா நுரையீரல்லையும் மண்ணீரல்லையும் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், அதாவது லங்ஸ் அண்ட் ஸ்பிளீன் ஆர்கன்ஸ்ல ப்ராப்ளம்னு மீனிங். இந்த பிறை சிம்பல் புகைப்பிடிக்கிறவங்களோட கையில ரொம்பவே குறைவாதான் இருக்கும். அதே சமயத்துல உங்க கையில இருக்கிற இந்த பிறை மாதிரியான ஒயிட் லேயர் ஒயிட் கலர்ல மட்டும்தான் இருக்கணும். உங்களோட விரல்ல இந்த பிறை மாதிரியான ஒயிட் லேயர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு, இரும்பு சத்து குறைபாடு இருக்கு, வைட்டமின் B12 குறைவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம குறைந்த ரத்த அழுத்தம் ஏற்படுறதுக்கும் சீரான ரத்த ஓட்டம் தடைப்படுறதுக்கும் வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிறை சிம்பல் உங்க கையில இல்லவே இல்லனா உங்களுக்கு தைராய்டு இல்லனா வைட்டமின் B12 குறைபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. குழந்தைங்களோட கையில இந்த பிறை சிம்பலை தேட வேண்டாம். இந்த பிறை மாதிரியான ஒயிட் லேயர் வர்றதுக்கு நாளாகும். இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.